ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமாமா டிஏவி. இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நார்மல் நாட் கிராஸ் கூட தான் பார்க்க போகிறோம். இந்த கூட பின்னுறதுக்கு நான் மீதமுள்ள ஒயர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் 7 அடியில் 20 ஒயர் எடுத்திருக்கேன். 8 ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், 8 க்ரீன் எடுத்திருக்கேன், 4 சில்வர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் ரன்னிங் ஒயரில் நான் அடிபாகம் போட போகிறேன். 20 ஒயரையும் நம்ம சேர்க்கணும், நாட் போடணும். ஃபஸ்ட்டு 4 ஆரஞ்சு, அதுக்கடுத்து 4 க்ரீன், அதுக்கடுத்து 4 சில்வர், அதுக்கடுத்து 4 க்ரீன், அதுக்கடுத்து 4 ஆரஞ்சு. நம்ம துண்டு ஒயரை சமமாக மடித்து நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க அடையாளத்துக்காக. அதுக்கடுத்து நான் 2வது லைன் போடுறேன். இது பிகினர்ஸ்க்காக. இதே மாதிரி நான் நிறைய கூடைகள் போட்டிருக்கேன். இது மீதமுள்ள ஒயரில் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 2வது லைன் போடுறேன். இடது பக்கம் எந்த அளவு விட்டுருக்கோமோ அதே அளவு 2வது லைன் 3வது லைன் எப்படி போடணும். நீங்கள் உங்ககிட்ட மீதி உள்ள வரை எப்படி நீங்கள் கலர்ஸு சேர்க்கணுமோ சேர்த்துக்கிடுங்க. நான் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு ஆரஞ்சு போட்டிருக்கேன். கருப்பு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் நான் அடிபாகம் ஃபுல்லாக போடுறேன். இதே மாதிரி இந்த ஒயரை வச்சு நான் 8 லைன் போட போகிறேன். உங்களுக்கு நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் 8 லைன் போட்டிருக்கேன். இருபது 8 நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டு ஒரு லைன் போட்டிருந்தோம். அதில் இருந்து மேலே 4 லைனும் அடிபாகம் 3 லைனும் போட்டிருக்கோம். 1 2 3 4 கீழே 3, மொத்தம் 8 லைன். அதுக்கடுத்து நம்ம 4 நாளாக பிரித்து ஒவ்வொரு ஒயராக சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 4 ஆரஞ்சு ஒயர் சேர்த்ததுனால அதில் நான் ஆரஞ்சு ஒயரையே நான் ஒரு ஒயர் கொடுத்து நான் பின்னுறேன். இது ரொம்ப ஈஸியான கூட தான். இது அடிபாகம் நார்மல் நாட், மேலே கிராஸாக போடுறோம். இது நிறைய நான் பின்னிருக்கிறேன். 1 ரோல், 2 ரோல், 3 ரோல், இப்படி நிறைய 5 ரோல் வரை நான் பின்னிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு அடிபாகம் போடுறதுக்கு மட்டும்தான் ரன்னிங் ஒயர் தேவைப்படும். அது மட்டும் நான் ஒரே கலரில் போட்டிருக்கேன். மேலே 4 நாளாக பிரித்து ஒவ்வொரு ஒயராக சேர்க்கணும். நீங்கள் போடும்போதே முடிச்சு கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். இப்போ 4 முடிச்சுலேயும் ஆரஞ்சு கலர் ஒயரை வச்சு அதே கலர் ஒயரை வச்சு நான் பின்னிருக்கேன். இப்போ நம்ம இடது பக்கமாக ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா ஆரஞ்சு கலர், அதை அளந்து நாம் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கூட நான் நார்மல் நாட், சிவன் கண், நெல்லிக்காய் முடிச்சு, பிஸ்கட் நாட் எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இந்த 4 இதில் நான் க்ரீன் ஒயரை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சில்வர் கலர், இப்படியே நான் சேர்க்குறேன். இந்த 2 பக்கமும் நான் கருப்பு ஒயரையே சேர்க்குறேன். இப்போ 4 முடிச்சுலேயும் ஒவ்வொரு ஒயராக சேர்த்தாச்சு. நான் அதே கலர் ஒயரை தான் நான் சேர்த்துருக்குறேன். மேலே 5 ஒயர் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அடிபாகத்துலேயும் 5 ஒயர் சேர்க்க வேண்டியது இருக்கும். 2 பக்கமும் கருப்பு ஒயர் சேர்த்துருக்கேன். மொத்தம் 14 ஒயர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிடணும். இனிமேல் ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இப்போ 14 ஒயரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ஆரஞ்சு கலர், இப்போ கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறத காட்டுறேன்.
ஃபஸ்ட்டு நம்ம அடிபாகம் போட்டோம், அதில் உள்ள இந்த பிளாக் ஒயர் இருக்குது, அதையும் இந்த ஆரஞ்சு கலர் ஒயரும் இன்ட்டு மாதிரி வரும். இதுதான் கார்னர் திருப்புறது. இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடணும். இதே மாதிரி 4 மூலையிலையும் நம்ம மூலை திருப்பணும். இதுதான் இந்த கூடையில் வந்து கார்னர் திருப்புறது. இது ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்து இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு ஒயரையும் நம்ம சேர்த்துருக்கோம், அதை வந்து நம்ம ஒவ்வொரு நாட் போட்டுக்கிடணும். இதுலேயே இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு வருது, அதுக்கடுத்து க்ரீன் ஒயர். இந்த 2ஐயும் ஒரு நாட் போட்டுக்கிடுங்க. இப்படியே ஒவ்வொரு ஒயரையும் நம்ம 2ஆக பிரிஞ்சிருக்கிற ஒயரை இந்த மாதிரி நாட் போட்டுக்கிடணும். இந்த ஒவ்வொரு நாட் போட்ட உடனேயும் ஐங்கோணம் மாதிரி கிடைக்கும். நமக்கு இந்த இடத்துல ஐங்கோணம் மாதிரி கிடைக்கும். இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இந்த 4 நாட்லேயும் முதல்ல உள்ள 2 ஒயரை எடுத்து ஒரு நாட் போடணும். அதுக்கடுத்து 2 ஒயர் எடுத்து இன்னொரு முடிச்சு போடணும். இதில் இருந்தே தான் நம்ம கிராஸாக மேலே வர நம்ம பின்னி கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த 2 ஒயரையும் நாட் போட்டுக்கிடுங்க. இந்த ஒயரை நாட் போட்டுட்டு இந்த பாகம் வந்து முக்கோணமாகவே கிடைக்கும். ஃபுல்லாக கூட அடிபாகம் ஃபுல்லாகவே முக்கோணமாகவே கிடைக்கும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிடலாம். அதுக்கடுத்து இந்த 2ஐயும் இந்த இன்ட்டு மாதிரி இருக்குது, இந்த 2ஐயும் நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம். இனிமேல் எல்லாமே நம்ம கிராஸாக தான் பின்ன வேண்டியது இருக்கும். இப்போ இதுலேயும் நம்ம ஒரு முடிச்சு போட்டுட்டோம். அதுக்கடுத்து 2 பக்கமும் வரும். ஒரு கருப்பு ஒயர் இடது பக்கமாக வரும். அதில் இந்த 2 நாட்லேயும் ஒவ்வொரு முடிச்சு போடணும். நம்ம ஃபஸ்ட்டு கருப்பு ஒயர் அடிபாகம் போட்டோம் இல்லையா, அதை வந்து எடுத்து இந்த 2லேயும் போடணும். நான் சுருக்கமாக தான் காட்டுறேன், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2லேயும் முடிச்சு போடணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 59 35. இப்போ வந்து நம்ம வலது பக்கமாக ஒரு க்ரீன் ஒயர் வரும், அதை வச்சு இன்னும் ஒரு 2 நாட் ஆரஞ்சு கலர் ஒயரோட சேர்த்து நாட் போடணும். இப்போ இந்த 2 க்ரீன் அண்ட் ஆரஞ்சு, இடது பக்கம் கருப்பு ஆரஞ்சு வருது, இந்த பக்கம் க்ரீனும் ஆரஞ்சும் வரும். இப்போ முடிச்சு போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த க்ரீன் அண்டு பிளாக் இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் முடியுது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரியே ஒவ்வொரு 4 முடிச்சுலையும் நம்ம பின்னணும். இப்போ இந்த 2, அதுக்கடுத்து இந்த 2, இதை 2ஐயும் முடிச்சு போட்டுட்டு பார்க்கலாம். எல்லா பக்கமே நம்ம முக்கோணமாக பின்னிட்டோம். இந்த பக்கம் 2 பக்கமே கருப்பில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வரும். அதே ஒயரையே நான் சேர்த்துருக்குறேன், அதே கலர் ஒயரை. அதுக்கப்புறம் நம்ம கிராஸாக இருக்கிறதெல்லாம் நாட் போடணும். நம்ம எப்பொழுதும் கிராஸ் கூட பின்னுற மாதிரியே மேலே வர பின்னி கொண்டு வரணும். இதில் வந்து கட்டமாக கிடைக்கும். கிராஸாக வரதை மட்டும்தான் நம்ம பின்னி மேலே வர கொண்டு போடணும். ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியே நாம் வந்து கிராஸாக பின்னும்போது கட்டமாக கிடைக்கும் ஒவ்வொரு கலரும். நான் இதில் வந்து 5 கலர் சேர்த்துருக்கேன். 5 கலர் சேரும்போது என்ன டிசைன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக
நான் இந்த மாதிரி 5 கலரையும் சேர்த்து நான் பின்னிருக்கிறேன். ஆரஞ்சு, இது சில்வர், பிளாக் கலர், க்ரீன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்கிறதெல்லாம் பின்னி மேலே வர கொண்டு வரணும். இது நீங்கள் ஒரே பக்கமாக கூட நீங்கள் பின்னி கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ், டீலக்ஸு, கிளாஸ் ஒயர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆம்லா பீட்ஸும் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவை எங்கள் ஊரில் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இது ஆன்லைன் பேமெண்ட்டு தான், இது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து இந்த கிராஸாக இருக்கிறதெல்லாம் நான் பின்னுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் ஒயரு பின்னி மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதில் இந்த மாதிரி கூட பின்னிடலாம். இது 4-5 கலர் போட்டதுனால இது இந்த டிசைன் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தேன். இந்த மாதிரி பின்னிக்கிடுங்க. இந்த மாதிரி கட்டா மாதிரி வரும். இதே மாதிரியே பின்னி மேலே வர கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கட்டம் கிடைக்கும். இடது பக்கம் வலது பக்கம் இந்த மாதிரி கிராஸாக வர்றதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கட்டம் மாதிரி போடுங்க. இந்த மாதிரியே மேலே வர பின்னி கொண்டு வரணும். இந்த மாதிரி கட்டமாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரே பக்கமாக கூட பின்னலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு லைனாக கூட பின்னி மேலே வர கொண்டு வந்துடலாம். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். நான் ஒரே பக்கமாகவே கொஞ்சம் பின்னிருக்கேன். நீங்கள் பின்னிட்டு இன்னொரு பக்கம் கூட அதுக்கப்புறம் கூட பின்னலாம். பின்னிட்டு 2 சைடும் நாம் பின்னிடலாம். நான் அப்படி தான் பின்னிருக்கிறேன். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு லைனாக கூட நீங்கள் பின்னிடலாம். நான் மேலே வர பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் மேலே வர ஃபுல்லாக பின்னியாச்சு. பின்னி முடித்த உடனே டிசைன் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ கிராஸில் இருந்து நம்ம இந்த கார்னரில் இருந்து பார்க்கும்போது மேலே வர 24 நாட்டு வந்திருக்கு. நீங்கள் இன்னும் கூட ஒரு லைன் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். நான் 24 முடித்தோட நான் கூடவே முடித்தாச்சு. நீங்கள் இது கிராஸாக சொருகணுன்னா கூட சொருகலாம். அப்படி இல்லைன்னா நேராக சொருகணுன்னா கூட 3வது முடிச்சில் நீங்கள் சொருகிக்கலாம். நீங்கள் கூடையை திருப்பி சொருகிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கூடையை திருப்பிட்டு இந்த லாஸ்ட்டாக போட்ட முடிச்சா டைட் பண்ணிக்கிடுங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம இடது பக்கம் கிராஸாக போகிற ஒயரை இடது பக்கமும், வலது பக்கம் கிராஸாக போகிறது வலது பக்கமும் நம்ம சொருகிடணும். இந்த மாதிரி அடுத்த முடிச்சில் சொருகணும். இப்போ நம்ம கிராஸ் கூடைக்கு எப்போதும் சொருகிற மாதிரி அடுத்த முடிச்சில் நான் சொருகிறேன். இந்த மாதிரி சொருகிட்டு அடுத்தடுத்த முடிச்சில் நீங்கள் சொருகிக்கிடுங்க. எந்த அளவு ஒயர் இருக்கோ அந்த அளவு நீங்கள் சொருகிக்கிடலாம். பெரிய ஒயராக இருந்தால் கூட நீங்கள் அடிபாகம் வர சொருகிக்கிடலாம். சொருகிக்கிட்டால் உங்களுக்கு கூட வந்து நல்லா பலமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சொருகிக்கிடுங்க. ஃபுல்லாகவே சொருகிட்டு நம்ம கூடையை திருப்பிக்கிடலாம். ஃபுல்லாகவே நான் சொருகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி சொருகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக நான் சொருகிட்டேன். எந்த அளவு ஒயர் இருந்ததோ அந்த அளவு சொருகிட்டேன். இப்போ நான் கூடையை திருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். கைப்பிடி வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியான கூடை தான். இந்த மாதிரி நீங்களும் மீதியாக உள்ள ஒயரில் பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.